அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் அதிகார கழகத்தின் மாநில இணைச் செயலாளர் தோழர் ரவி. நான் ராதிகா. அன்பார்ந்த தோழர்களே, ஜனநாயக சித்திகளே, நண்பர்களே, சாதி மதம் கடந்து காதலிக்க மணமுடிக்க வேண்டும் ஜனநாயகம் என்ற முழக்கத்தின் கீழ் டிசம்பர் 28 ஞாயிற்றுக்கிழமை மதுரை திருமுகூர் யானமலை ஒத்தக்கடை அருகிலுள்ள ஆப்பா வளையாபதி மகாலில் நடைபெற்ற எங்களுடைய மணவிழா மிக சிறப்பாக வெற்றிகரமாக நடைபெற்றது. இம்மணவிழாவில் பல்வேறு ஜனநாயக சக்திகளும் தோழமைகளும் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்கள். முக்கியமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தோழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார், வாழ்த்துரை வழங்கினார். அதுபோல் மக்கள் விடுதலை கட்சியின் தலைவர் சு.க. முருகவேல்ராஜன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துரையை வழங்கினார். தமிழ் புலிகள் கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் தோழர் முத்துக்குமார் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துரையை வழங்கினார். அதே போல ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் கு. ஜக்கையன் அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துரையை வழங்கினார். திராவிட தமிழர் கட்சியின் தலைவர் வெண்மணி அவர்கள் கலந்து கொண்டு தன்னுடைய வாழ்த்துரையை வழங்கினார். இதுபோல இன்னும் ஏராளமான ஜனநாயக சக்திகளும் தலைவர்களும் கலந்து கொண்டு இம்மணவிழாவை வெற்றியடை செய்வதில் ஒரு முக்கிய பங்காற்றினார்கள் அப்படின்னு தான் நாங்கள் சொல்ல வேண்டியது இருக்கு. முக்கியமாக வெறும் ஒரு 500 பேர் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு அரங்கம் 2500 பேர் 3000 பேர் வரை வந்து சென்றார்கள் அப்படிங்கிற ஒரு பதிவு அப்படிங்கிறது உண்மையில் இது எல்லோருக்கும் மிகப்பெரிய உற்சாகம், மிகப்பெரிய வரவேற்பை எல்லோரும் கொடுத்துள்ளார்கள் அப்படிங்கிறது எங்களால் உணர முடியுது. ஏன்னா இது மணமக்களுக்காக வந்த மக்கள் அப்படிங்கிறத தாண்டி இது சாதி ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு எழுச்சி நாள் அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்க பதிவு செய்யறோம். இப்போ இந்த திருமண பத்திரிகையே, குறிப்பா இந்த மணவிழாவினுடைய இந்த பத்திரிகையே தமிழ்நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, அதில் இளவரசன் இருக்காரு, கவின் இருக்கிறாரு, இது மாதிரி ஆணவ படுகொலை செய்யப்பட்ட பலரினுடைய புகைப்படங்களும் இன்னைக்கு அது பத்திரிகையினுடைய முகப்பில் இடம்பெற்றிருந்தது. எல்லோரிடமும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அப்ப இவர்கள் எல்லாம் இன்னைக்கு சமுதாயத்தினுடைய எழுச்சி நாயகர்களா நம்ம பார்க்கிறோம். ஏன்னா மாறி வரக்கூடிய சமுதாயம் இன்னைக்கு சாதி கடந்து மற்றவர்களை நேசிப்பதோ காதலிப்பதோ சகஜமாய் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் அதை காதலில் இவர்கள் எல்லாம் இறங்கும் போது அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்ப இவர்கள் எல்லாம் இந்த மாறி வரும் சமுதாயத்தினுடைய, முக்கியமாக அந்த சமுதாயத்தினுடைய விஷயங்களை உணர்ந்திருக்கிறார்கள், அதற்கு எதிராக போராடி இருக்கிறார்கள். அப்ப அந்த சமுதாய மாற்றத்தின் எழுச்சியின் நாயகர்களா இவர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்ப அவங்க இந்த பத்திரிகையின் முகப்பில் வருவது அப்படிங்கிறது மிக சரியானது அப்படின்னு நாங்க பாக்குறோம். அது மட்டும் இல்ல தோழர்களே, இந்த மணவிழாவினை மிகப்பெரிய அளவில் வெற்றியடை வைத்ததில் ஜனநாயக சக்திகள் அனைவரினுடைய பங்கும் உள்ளது. இதற்காக உழைத்தவர்கள் பாத்தீங்கன்னா தோழர்கள் ஏராளமான தோழர்கள் போஸ்டர் கூட பல தோழர்கள் ஒட்டுறதுக்கு உதவி பண்ணாங்க. பொருட்கள் வாங்குவதில், பொருட்கள் உதவி செய்வதில், பொருட்கள் கொடுத்து உதவி செய்வதில், நிதி கொடுத்து உதவி செய்வதில், அதுபோல வேலை மணவிழா ஏற்பாட்டு வேலைகளை செய்வதில், இப்படி எல்லாத்துலயுமே உணர்வு பூர்வமா பங்கேற்றுக்கிட்டாங்க. இது இந்த மணவிழாவை நாம் ஒரு சாதாரணமாக ஒரு நடத்தி விட்டு போயிருக்கலாம் அப்படின்னா அப்படி இல்லை. இது மக்களிடம் கொண்டு சென்று சேர்க்கப்பட வேண்டியது. இந்த சமுதாய மாற்றத்தினுடைய இது ஒரு முக்கியமான நிகழ்வு, ஒரு எழுச்சி நாள் இந்த மணவிழா அப்படிங்கிறதை உணர்ந்து பலரும், பல ஜனநாயக சக்திகளும் இந்த பிரச்சாரத்தை பொதுவெளியில் கொண்டு போனாங்க. இந்த பத்திரிகையை சமூக வலைதளத்தில் பதிவிடும் போதே, முக்கியமாக உரிமைக்களம் யூடியூப் சேனலை சேர்ந்த தோழர் இளம்பழுதி அப்படிங்கிறவரு தோழர் இந்த பத்திரிகை ஏன் இதுல இந்த முகப்புல இந்த படம் போட்டிருக்கீங்க, இது வரைக்கும் யாருமே போட்டதில்லை அப்படிங்கிறத பதிவு செஞ்சார். அது பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் உள்ள ஜனநாயக சக்திகள் அனைவரையும் ஈர்த்துச்சு. அவங்க எல்லாத்தையும் இந்த விஷயங்களை பேச வச்சுச்சு, இந்த விஷயங்களை கொண்டு போக வச்சுச்சு. அதற்கு பிறகு எமது தோழர்களும் சரி, பலரும் சரி, இந்த நாங்கள் கொண்டு வந்திருந்த பிரச்சார நோட்டீஸை படித்து அவர்கள் பாத்தீங்கன்னா வீடியோவா வெளியிட்டாங்க. பல ஜனநாயக சக்திகள், திருப்பூர்ல இருந்தெல்லாம் பல பேர் பாத்தீங்கன்னா ஜனநாயக சக்திகள் தங்கள் இந்த மணவிழாவுக்கு பங்களிப்பு செலுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரசுரத்தில் உள்ள வாசகங்களை படித்து வீடியோக்களாக போட்டிருந்தனர். பல தலைவர்களும் இந்த மணவிழாவிற்கு அழைப்பு விடுத்து வீடியோக்கள் கொடுத்தனர். குறிப்பாக
மக்கள் அஹ், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவனா இருக்கட்டும், அதுபோல வந்து பசும்பொன் பாண்டியன், தோழர் பசும்பொன் பாண்டியன் அவர்கள் வந்து இதற்காக ஒரு வாழ்த்துரை வழங்கி வீடியோ கொடுத்திருந்தார். அது போக வந்து தங்களால் வர முடியாத இப்படி தோழர்களும் கூட தங்களோட பங்களிப்பை இந்த மனவிழாவுக்கு செய்யணும், இந்த அரசியல் சூழலில் இது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லி வீடியோ கொடுத்திருந்தாங்க. மூத்த வழக்கறிஞர் லஜபதி ராய் அவர்கள் கூட வந்து இதற்காக வந்து ஒரு அழைப்பு விடுத்து ஒரு வீடியோ கொடுத்திருந்தாரு. இந்த சமூகத்தினுடைய சூழலின் இந்த மனவிழாவினுடைய தேவையை அவர் சரியாவே வந்து பார்த்து அதற்காக அந்த வீடியோவை வந்து கொடுத்திருந்தார். இப்படி வந்து பலரும் வந்து இதற்காக வந்து பங்களிப்பு செலுத்தியிருக்கிறாங்க. இதுல கூட வந்து பாத்தீங்கன்னா வாழ்த்துறையில குறிப்பா வந்து மாரிமுத்து அப்படின்னு சொல்லி மக்கள் விடுதலை முன்னணி தோழர் மாநில அமைப்பாளர் அவர் வந்து வாழ்த்துறை வந்து அவரு ஒரு அழைப்பு விட்டு வீடியோ கொடுத்திருந்தாரு. அது போக வந்து அவரு நேரடியாவே வந்து கலந்து கொண்டு வாழ்த்துறையும் வந்து வழங்கினாரு. அப்ப அவங்க தோழர்களோட வந்திருந்தாரு. இன்னும் நம்மளுக்கு முகம் தெரியாத பல இளைஞர்களும் தோழர்களும் பல மாணவிகளும் இந்த மனவிழாவிற்கு வந்தது அப்படிங்கிறது உண்மையில் யாரும் எதிர்பார்க்காத ஒன்று. அப்ப இவ்வளவு பேர் வந்து இதை வந்து ஏன் கவனிக்கணும், ஏன் இதுக்கு வரணும், ஏனென்றால் இது சமுதாயத்தினுடைய இன்றைய வளர்ச்சியினுடைய தேவை இந்த மனவிழா அப்படிங்கிறத அவர்கள் எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள். அதனால்தான் இது வந்து பல ஆயிரக்கணக்கில் வந்து மக்கள் வந்து இங்க வந்து திரளுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு அப்படின்னு நாங்க பாக்குறோம். ஆகவே இதற்கு இன்னும் பல பேருக்கு வந்து நாங்க வந்து நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது. அந்த அரங்கத்தை கொடுத்த மகால் ஏற்பாடு கொடுத்தவங்களா இருக்கட்டும், எத்தனையோ கொடி கம்பங்கள் ஊன்றதுக்கு உதவி செய்தவர்களா இருக்கட்டும், இன்னும் அந்த மைக் செட் ஏற்பாடு பண்ணி கொடுத்தவர்களா இருக்கட்டும், இது போல வந்து அங்க ஃபிளெக்ஸ் பேனர்கள்லாம் வைத்திருந்தவர்களா இருக்கட்டும், அதற்காக உதவி செய்தவர்களா இருக்கட்டும், இப்படி வந்து பலரை இன்னும் நம்ம குறிப்பிட்டுட்டே போக முடியும் அப்படிங்கிறதான் நான் சொல்றேன். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஒட்டுமொத்த மனவிழாவையும் வெற்றியடைய வைத்ததில் ஏதோ வந்து இது மணமக்களுக்காக வந்தவர்கள் அப்படிங்கிறது இல்ல, இந்த இயக்கத்திற்காக, இந்த பண்பாட்டு விழாவிற்காக எல்லோரும் பங்களித்து உணர்வுபூர்வமாக பங்கெடுத்தது அப்படிங்கிறது தான் நடந்துச்சு. இப்ப அந்த மனவிழா மேடையிலேயே இன்னொரு தம்பதியும் வந்து தங்கள் வந்து ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் முன்னிலையில வந்து மாலை மாத்திக்கிட்டாங்க. இப்படி வந்து அது இன்னமும் வந்து சிறப்பு வாய்ந்ததா இந்த மனவிழா வந்து அடுத்தடுத்து இப்படி மாறுச்சு. வந்திருந்த தோழர்கள் அனைவரும் புத்தகங்கள் ஏராளமான 100க்கும் மேற்பட்ட புத்தகங்களை வந்து எங்களுக்கு வந்து பரிசா வழங்கியிருந்தாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை அந்த நடந்த இடத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட மண் வந்து இது. இதை வந்து ஒரு தோழர் அன்பளிப்பு செஞ்சிருந்தாங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி. அதே போல ஜாலியன் வாலாபாக் நினைவிடம் வந்து அதை வந்து நினைவு வரைபடம் கொடுத்த தோழருக்கும் நன்றி. இது எங்களுடைய புகைப்படம். இதை வந்து உயிரோவியமாக கொண்டு கொடுத்துருக்காங்க. இந்த வரைபடம் கொடுத்த தோழருக்கும் நன்றி. இந்த நினைவு பரிசு வந்து நக்சல்பாரி புரட்சியாளர் தோழர் சம்பத்தினுடைய சிவப்பஞ்சலி அந்த படம் கொடுத்த தோழருக்கும் நன்றி. இது நினைவு வரைபடம். இதை வந்து எங்களுடைய புகைப்படம் தான். இதை அன்பளிப்பு செய்த தோழர்களுக்கும் நன்றி. படித்து சொல்லணுமா? இது அம்பேத்கருடையது. பழக்கங்கள், மரபுகள், சம்பிரதாயங்கள், போதனைகள் நமது முன்னோர்களிடமிருந்து வந்தவை என்பதற்காகவே அவற்றின் அடிமையாக மாறிவிடாதவர் எவரோ அவரே சுதந்திர மனிதர், பகுத்தறிவாளரே சுதந்திர மனிதர். இதை அன்பளிப்பு செய்த தோழருக்கும் நன்றி. இது போல வந்து பல நினைவு பரிசுகளையும் தோழர்கள் தலைவர்களினுடைய படங்களை மனவிழாவினுடைய நாயகர்களான மக்களை ஓவியங்களாக வரைந்து, தலைவர்களை ஓவியங்களாக வரைந்து, இன்னும் பல்வேறு படங்களையும் நினைவு பரிசுகளாக தோழர்கள் வழங்கியுள்ளார்கள். இப்படி வந்து இந்த ஒட்டுமொத்த மனவிழாவுமே மாபெரும் வெற்றியடைவதில் அனைவரும் வந்து பங்களிப்பு செலுத்தியிருந்தோம். இந்த பண்பாட்டு விழாவை மக்களிடம் இன்னும் ஏராளமானவரிடம் கொண்டு சென்று தாக்கத்தை ஏற்படுத்திய எல்லோருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்து, இப்படிப்பட்ட ஒரு பண்பாட்டு விழாவினை நாம் தொடர்ச்சியான எல்லா ஜனநாயக சக்திகளினுடைய பண்பாட்டு விழாவாகவும், பாசிச எதிர்ப்பு சக்திகளின் பண்பாட்டு விழாவாகவும் மாற்றுவதை நோக்கி தொடர்ந்து போராடுவோம். சமூக மாற்றத்தை விரைவுபடுத்த இப்படிப்பட்ட திருமணங்களை செய்து கொள்ளும் அனைவரையும் ஊக்கப்படுத்தி அவர்களையும் நாம் அரவணைத்துக் கொண்டு முன்னேறுவோம். வாருங்கள். தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.